எனது குருநாதர் திலக் கே பாஸ்கரன் அவர்களுடைய ஜோதிட சொல்மிக்க மந்திரமில்லை. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முன் நிற்பது ஜோதிட ஆசிரியர் சே ஜெகநாதன். ஜோதிடத்துல நிறைய பேருக்கு ஆர்வம் வந்து இந்த ஜோதிடத்தை நம்ம கத்துக்கணும் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த துறைக்குள்ள வராங்க. ஆனா இந்த ஜோதிடத்துக்குள்ள நிறைய குழப்பங்கள், அதாவது தெளிவான ஒரு வழிமுறையை சொல்லித்தர நிறைய பேருக்கு கிடையாது. அதனால புதுசா ஜோதிடம் கத்துக்க வரவங்க சில குழப்பங்களை சந்திச்சு, பல குழப்பங்களை சந்திச்சு கடைசியில ஏமாற்றம் ஏற்பட்டு இந்த ஜோதிடத்தை விட்டு வெளியே போயிருக்காங்க. இந்த உலக நிறைய பேர் எல்லா பாரம்பரிய ஜோதிட முறையில தான் ஜோதிடம் பாக்குறாங்க. இப்ப புதுசா ஜோதிடம் கத்துக்க வரவங்களுக்கு நான் பாரம்பரிய முறையில என்னுடைய குருநாதர் திலக் கே பாஸ்கரன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதன்படி நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கும் இப்போ வழிமுறைகளை சொல்லித்தரேன். பார்த்து கவனமா அதே மாதிரி நீங்க செய்ய பழகிக்கங்க. இப்ப நாம இப்போ ஒருத்தருக்கு குரு தசை நடக்குது. அவருக்கு பாரம்பரிய முறையில நாம இப்போ இதுல இருந்து பலன் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? முதல்ல குரு எங்க இருக்காரு? மேஷத்துல இருக்காரு. இப்ப குரு தசை நடக்குது அவருக்கு. இந்த குருவை இந்த 3 நட்சத்திரம் ஏதாவது நட்சத்திரம் நின்னே ஆகணும். அது எந்த நட்சத்திரம் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த நட்சத்திராதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த நட்சத்திராதிபதி நல்லது கொடுக்கறாரா கெட்டது கொடுக்கறாரா, அது என்னவோ காட்டுதோ அதுதான் இந்த குருதசையில இந்த ஜாதகர் அனுபவிக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஜோதிட முறைகள். இந்த முறைகளை நீங்க பார்க்காம வெறும் கிரகத்தை மட்டும் நீங்க பலன் எடுத்தீங்கன்னா அது சரியாகாது. அதான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஒரு கிரகம் தனித்து நின்ற பலனை எடுக்காமல் அந்த கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை எடுன்னு சொன்னாங்க. நம்ம ஆளுகள் பாதி எடுத்துட்டு பாதி விட்டுட்டாங்க. குரு தனித்து இருக்க கூடாது, இருந்த இடத்தை கெடுத்துடான்னு இவங்க முடிவு பண்ணிட்டு தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரணும்னு அவங்க சொன்னாங்களே, அதை விட்டுட்டாங்க. குரு தனித்து மட்டும் இருக்கக்கூடாதுன்னு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல எடுத்துக்கங்களேன், எல்லா துறையிலுமே முன்னேற்றம் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனா இந்த ஜோதிடத்துறை மட்டும் பின்னோக்கி தான் போயிட்டு இருக்காங்க, டெவலப்மெண்ட் ஆகவே இல்லை. ஏன்னா நிறைய குழப்பவாதிகள் சரியான வழிமுறைகளை சொல்ல தெரியல. நல்லா சொல்றவங்களும் எல்லாரையும் சந்திச்சு சொல்ல முடியல. அதனால உங்களுக்கு இந்த பகுதியில பாரம்பரிய முறையில எப்படி பலன் எடுக்கணும்னு நான் உங்களுக்கு வழிமுறைகளை சொல்ல போறேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எல்லா துறையும் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு, ஜோதிடம் மட்டும் பின்னோக்கி போயிட்டே இருக்குன்னு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப சினிமா துறையில இருக்குது. ஒரு சினிமா நல்லா போச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த படத்தை யார் எடுத்தது, யார் டைரக்டர் பண்ணது, நல்லா பண்ணிருக்காங்க சொல்லிட்டு அந்த படத்தை டைரக்டர் போய் நான் உள்ள போய் பாக்குறேன் யார் டைரக்டர்னு. ஒரு நடிகர் நல்லா நடிப்பாரு, நல்லா வசனம் பேசுவாரு, உடனே நம்ம என்ன பண்றோம்? இந்த வசனம் யார் எழுதுனது அப்படின்னு உள்ள போய் பாக்குறோம். ஒரு நடிகர் நல்லா ஃபைட் பண்ணுவாரு, உடனே நம்ம என்ன பண்றோம்? இந்த நடிகருக்கு யார் நல்லா ஃபைட் சொல்லி கொடுத்தது, சண்டை மாஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பாக்குறோம். ஒரு நடிகர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நாம என்ன பண்றோம்? டான்ஸ் நல்லா இருக்கு, இந்த டான்ஸ் யார், டான்ஸ் மாஸ்டர் யாருன்னு உள்ள போய் பாக்குறோம். ஆனா ஜோதிடத்துல மட்டும்தான், நம்ம குழந்தை ஜாதகத்துல மட்டும்தான் நாம எதையுமே உள்ள போய் எடுக்கிறதே கிடையாது. வெறும் கிரகத்தை பாக்குறோம், குரு மேசத்துல இருக்காரா, என்ன கொடுக்குறாரு, இதை மட்டும்தான் பாக்குறோம். ஆனா இது எல்லாத்துலயுமே நாம எல்லா விஷயத்துக்கும் உள்ள போய் பாக்குறோம். ஆனா நம்ம ஜாதகம், நம்ம தலை விதி, இதை போய் நம்ம யாரும் உள்ள போயிட்டு பார்க்க மாட்டோம். 9 கிரகங்கள் கண்ணுக்கு தெரியுதா, அதை மட்டுமே பார்த்துட்டு பலன் எடுத்துட்டு போறோம். இது சரியா வருமா சொல்லுங்க? எல்லாத்தையும் உள்ள போய் எடுக்கிறீங்கன்னா இதை மட்டும் ஏன் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துக்கு போய் ஏன் எடுக்க மாட்டீங்க? அந்த மாதிரி எடுக்க தப்பு. கிரகத்தை மட்டும் பார்த்து பலன் எடுத்தா சரி வராது. இந்த உலகத்துல யாராலுமே தனியா முன்னுக்கு வர முடியாது. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒவ்வொருத்தர் இருக்காங்க. எந்த சம்பவமா இருந்தாலும் சரி அது தனிச்சா நடக்காது, அதுக்கு பின்னாடி பல பேர்கள் இருப்பாங்க. அதே போலதான் இந்த ஜோதிடமும். இந்த 12 ராசிக்குள்ள 9 கிரகங்கள் இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 3 ஏக்கங்கள் இருக்குது, 5 பஞ்சபூதங்கள் இருக்குது. இதை யாருமே பார்க்கறது கிடையாது. கிரகம் கண்ணுக்கு தெரியுதா, அதை மட்டும் பார்த்து பலன் சொல்றாங்க. அது எப்படி சரியா வரும்? நீங்க உள்ள போய் பார்க்கணும். அந்த கிரகம் நிக்குதுன்னா இந்த 3 நட்சத்திரம் ஏதாவது நட்சத்திரம் நின்னுதான் பலனை கொடுக்கும். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரம் இந்த குரு ஏதாவது நட்சத்திரம் நின்றுதான் ஆவாரு. அது எந்த நட்சத்திரம் நிக்குதோ அந்த நட்சத்திர அதிபதி எங்க இருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி நல்ல வீட்டுல இருந்தா நல்லதை கொடுக்கும், உங்களுக்கு கெட்டது இருந்தா கெட்டதை கொடுக்கும். இப்படிதான் நீங்க பலன் எடுக்கணும். இப்ப குரு பாக்குறோம். இப்ப பாருங்க, இந்த குரு அஸ்வினி,
பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரம் நம்ம எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த 3 நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் நிக்கிறாருன்னா எதுல நிக்கிறாரு பாருங்க. மேஷ லக்னம், சுக்கிரன் குரு ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. குரு பரணி நட்சத்திரம் இருக்காரு. அப்ப இந்த குரு தசை நடக்குதுன்னா இந்த பரணி நட்சத்திரம் மூலியமாக இவருக்கு நல்லதோ கெட்டதோ நடக்க போகுது. எப்படி நடக்க போகுதுன்னா பாருங்க. இப்போ மேஷ லக்னம், குரு லக்னத்திலே இருக்காரு, பரணி நட்சத்திரம் இருக்கிறாரு. பரணி நட்சத்திர அதிபதி சுக்கிரன் லக்னத்திலே குருவோட சேர்ந்து இருக்காரு. அப்ப இவருக்கு இந்த சுக்கிரன் குருவுக்கு சேர்க்கை பலனை தர போறாரு. இந்த சேர்க்கை பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த குரு பரணி நட்சத்திரம் நிற்கிறாரு. பரணி நட்சத்திர அதிபதி சுக்கிரன். இவரு குரு கூட சேர்ந்து நிற்கிறாரு. அப்ப குருவும் சுக்கிரன் சேர்க்கை பலனா உங்களுக்கு வழங்க போகுது. சேர்க்கையா சேர்ந்து அது ஒரு பலன் தரப்போகுது. என்ன பலன்னா, லக்னத்திற்கு 1ல குருவும் சுக்கிரனை சேர்ந்திருந்தா இந்த ஜாதகருக்கு இயல்பான நிறம், உயரம், அமைப்பு, வடிவம், சரீரம், ஆரோக்கியம், குணம், ஆண்மை, கௌரவம் இது எல்லாமே நல்ல நிலையா சுபமா தரப்போகுது அப்படிங்கறத இந்த சுக்கிரன் இந்த குருவுக்கு காட்டுது. சரி, இப்ப நாம குரு 1ல இருந்து குரு நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் 1ல இருந்தா சேர்க்கை பலன் தரணும்னு பார்த்துட்டோம். அடுத்த பகுதியில குரு இந்த சுக்கிரன் 2ல் இருந்தால் மேஷ லக்னத்திற்கு என்ன பலன் தருவான்னு நாம பார்ப்போம். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பலன் எடுக்க ரொம்ப சுலபமா ஈஸியான வழி மெத்தடா இருக்கும் இது. நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம்.